மக்களே அனைவருக்கும் வணக்கம். புதிய கற்காலமாகட்டும் இல்லைன்னா அதற்கு முந்தைய பழைய கற்காலமாகட்டும் நம்முடைய முன்னோர்கள் எங்கே வசிச்சாங்க? மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி, காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை, வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம், கடலும் கடலும் சார்ந்த இடமும் நெய்தல், அதற்கடுத்து இயல்பால் தெரியக்கூடியது பாலை அப்படின்னு ரொம்ப அழகாக நமக்கு வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க நம்முடைய முன்னோர்கள். அப்போது முதல்ல எங்கே வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மலைகளில். ஏன்னா காடுகளில் தான் உணவுகள் அதிகமாக நமக்கு கிடைக்கிது. வேட்டையாடின சமூகம் தானே நமக்கு ஆரம்ப வாழ்க்கை அப்படிங்கிறது வேட்டையிலிருந்து தான் ஆரம்பிக்குது இல்லையா? வேட்டையாடின சமூகம் ஏன் காட்டிலேயே வசிக்கலை அப்படின்னு பார்த்தா பாதுகாப்பு ரொம்ப குறைவாக இருந்தது. அதற்கு பதிலாக மலைகளில் நமக்கு ப்ராப்பரான ஒரு ஷெல்டர் இருந்தது. அந்த குகைகள் அப்படிங்கிறது நமக்கு ஒரு நல்ல வசிப்பிடமாக இருந்துச்சு. ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா நம்ம கல்களை எடுத்து மூடிக்கலாம் அந்த குகையை. அப்போ அந்த பாதுகாப்பு அப்படிங்கிறது நமக்கு நல்லா இருந்தது. மழை வெயில் இதிலெல்லாம் இருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு நல்ல வசிப்பிடமாகவும் இருந்ததுனால அதுவே நமக்கு நிரந்தரமாகி போனது அந்த காலகட்டத்தில். அப்போது ஒரு குழுவாக வசித்தாங்க இல்லையா? குழுவாக வாழும்போது ஒரு 10 பேர் நம்ம சேர்ந்து உட்காந்துக்கிட்டு இருப்போம். திடீர்னு பார்த்தா ஒரு 6 பேர் இருக்க மாட்டாங்க, 4 பேர் தான் இருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா தெரியாது. நல்லா தானேயா பேசிக்கிட்டு இருந்தான், ஆனால் திடீர்னு மூச்சு பேச்சு இல்லாமல் கிடக்கான், எந்திக்கவே மாட்டேங்கிறான், நம்மக்கிட்ட பேச மாட்டேங்கிறான் அப்படின்னு பயங்கர குழப்பத்தில் மூழ்கி போகிறோம். திடீர்னு பார்த்தா மழை பெய்யுது, ஆனால் அதுவாகவே நின்றுடுது. காற்று பயங்கரமாக வீசுது, மரங்கள் எல்லாம் முறிந்து விழுது, ஆனால் திடீர்னு பார்த்தா அதுவும் நின்றுடுது. எங்கேருந்து வந்துச்சு, எப்படி போச்சுது எதுவுமே தெரியல. என்னடா இது, நமக்கு நெருக்கமானவங்களால் நம்மளை விட்டு போகிறாங்களே, நம்முடைய பாதுகாப்பு கருதி இருக்கிற நம்முடைய வசிப்பிடங்கள் எல்லாம் பாதிப்புக்கு உள்ளாகுது. என்ன பண்ணலாம், யாருக்கிட்ட ஓடலாம், சரி நம்மக்கிட்ட இருக்கிற சக மனிதனான ஒரு ஆணுக்கிட்டே உதவி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தா அவனுக்குமே பாதுகாப்பு தேவைப்படுது. அவனுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் முழிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அவங்ககிட்ட போய் நம்ம எப்படி பாதுகாக்க கேட்க முடியும் இல்லையா? அப்போ அதுவும் எடுபடல. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி அந்த மலை முகடுகள் இருக்குது பாருங்கள், அங்கே இருக்கிற அந்த சுனைகள், அங்கே இருக்கிற பள்ளத்தாக்குகள், அங்கே எல்லாம் தான் இவங்கெல்லாம் ஒளிஞ்சு இருப்பாங்களோ, நம்ம பக்கத்தில் நம்ம யாரையுமே பார்க்க முடியலையே, அப்போ இதுக்குள்ளே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணுக்கு தெரியாத உருவம் கொடுப்பதற்கு முன்னாடி இருக்கு இல்லையா, என்ன பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இங்கே பாரு, நான் வேட்டையாடிட்டு வரேன், முயல் மான் என்ன கையில் கிடைக்குதோ நான் அதையெல்லாம் வேட்டையாடிட்டு வரேன், நான் உனக்கும் ஒரு பங்கு எடுத்து வச்சிடுறேன். நீ என்ன பண்ணு, இந்த மாதிரியான பாதிப்பெல்லாம் எனக்கு கொடுக்காதப்பா, என்னால் தாங்க முடியல, என்ன தயவு செஞ்சு துன்புறுத்தாத, எனக்கு வருத்தத்தை கொடுக்காத அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. முதல்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா படையல் போடுறாங்க. பலி கொடுத்ததை படையல் போட ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பத்தில். அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னா, போய் உட்காந்துட்டு நம்ம பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். எத்தனை வாட்டி தான் யாருன்னே தெரியாமல் பேசுறது. சரி, அதுக்கு ஒரு பெயர் வச்சு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆரம்பிக்குது அப்படின்னா அணங்கு அப்படின்னு ஒரு பெயரை வைக்கிறாங்க. முதல்ல படையல் ஆரம்பிக்குது, வழிபாடு தான் முதல்ல ஆரம்பிக்குது. அதற்கடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு அணங்கு அப்படின்னு ஒரு பெயர் வைக்கிறாங்க. இந்த அணங்கு அப்படிங்கிறதுக்கு போய் பொருள் தேடி பாருங்களேன். நம்முடைய அகராதியில் என்ன இருக்கும் அப்படின்னா, வருத்துகின்ற ஏதோ ஒன்று, துன்புறுத்துகின்ற ஏதோ ஒன்று, இல்லைன்னா நோய், இல்லைன்னா அச்சம், இப்படி தான் அதற்கு விளக்கம் இருக்கும். எப்படி பார்த்தான் இந்த அணங்கு அப்படின்னா அச்சம், நோய், அவன் வேட்டையாடி கொண்டு வரக்கூடிய அந்த விலங்குகளோ ஏதோ ஒன்று, அதிலிருந்து அதுக்கு ஒரு பங்கு கொடுத்து அப்படியே ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி அப்படியே வச்சுட்டு இருக்கான். அப்போ நம்ம அணங்கு அப்படிங்கிறது பெயரும் வச்சாச்சு இல்லையா? இனிமேல் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கான ஒரு ஆசை நமக்கு வரும்ல. இத்தனை நாளும் நமக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கு, ஆனால் அது எப்படி இருக்குங்கிறதே நமக்கு தெரியலையே, நம்ம கண்ணுக்கே அகப்படவே இல்லையே அப்படின்னு அதுக்கு ஒரு உருவம் கொடுக்க முயற்சி பண்ணுறான். அந்த அணங்குக்கு நம்மை பயமுறுத்துகின்ற, அந்த துன்புறுத்துகின்ற அந்த ஏதோ ஒன்றுக்கு ஒரு உருவம் கொடுக்க போகிறோம். அப்போ பக்கத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம தேடுவோம்ல. இப்போ நம்ம இமேஜினில் ஏதோ ஒன்று இருக்குது, இல்லை நம்ம கனவுல ஏதோ ஒன்று கண்டுட்டோம், ஆனால் அந்த கனவு நமக்கு அது எப்படி விளக்குறது அப்படின்னா அது இப்படி இருந்துச்சு, அது இப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அதே மாதிரி அவனை பயமுறுத்துகிற அந்த ஒன்றுக்கு நம்ம ஏதாவது ஒரு உருவம் கொடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அவன் முயற்சி பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே தேடுறான். இந்த மரம் மாதிரி இருக்குமா, இல்லை இந்த சிங்கம் மாதிரி இருக்குமா, இல்லை இந்த புலி மாதிரி இருக்குமா, இல்லை நம்மோடு இருக்கக்கூடிய இந்த ஆண் மாதிரி இருப்பானா, பெண் மாதிரி இருப்பானா அப்படின்னு தேடி அதற்கு ஒரு உருவமும் கொடுத்தாச்சு. உருவமும் கொடுத்து படையல் போட்டவர்கள், பெயர் வைத்தவர்கள் இப்போது உருவமும் கொடுத்து அதற்கு வழிபட ஆரம்பித்து விட்டார்கள். இப்போதான் அங்கே என்ன கேள்வி வருது அப்படின்னா, அந்த முதல்ல கையெடுத்து வணங்கணும் இல்லையா, நீதான் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியதா, இந்த பெருமழையிலிருந்தும் இந்த பெரும் காற்றிலிருந்தும் இந்த சீற்றத்திலிருந்தும் இந்த நோயிலிருந்தும் எங்களை காக்கக்கூடியது நீதானா அப்படிங்கிற அந்த வழிபடக்கூடிய அந்த தெய்வம் கடவுள் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தேட போனால் சிலப்பதிகாரத்தில் இருக்குது,
வேட்டுவ வரியில இளங்கோவடிகள் சொல்லி வச்சிருக்கிறாரு. அதனுடைய உருவம் அங்கதான் இருக்கு. அதற்கு முன்னாடி வந்த சங்க இலக்கியங்கள்ல எங்கேயுமே இதற்கான உருவம் சொல்லப்படல. நான் முதலில் கையெடுத்து கும்பிட்ட வணங்கிய அந்த உருவம் அப்படிங்கிறது உனக்கு சிலப்பதிகாரத்தை போய் பார்த்த அப்படின்னு சொன்னா உனக்கு அங்க கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன் சிலப்பதிகாரத்துக்கு முன்னாடி வந்த சங்க இலக்கியங்கள்ல இல்லையா? நமக்கு தொல்காப்பியத்திலே இருக்கு. நமக்கு தொல்காப்பியர் குறிப்பிட்டிருக்கிறாரு. அப்போ சங்க இலக்கியங்களுக்கு முற்பட்ட இலக்கண நூல்லையே இருக்கும்போது சங்க இலக்கியங்கள்ல இல்லையா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டா இல்லை. சங்க இலக்கியங்கள்ல நம்ம எங்கேயுமே அந்த உருவம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத யாருமே குறிப்பிடல. எந்த புலவருமே நமக்கு அந்த குறிப்புகளை தரல. இளங்கோவடிகள் தான் சிலப்பதிகாரத்துல வேட்டுவ வரியில நமக்கு சொல்லி இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. சரி, அது எப்படி இருக்கும் சிலப்பதிகாரத்துல நமக்கு இளங்கோவடிகள்? ஏன்னா நம்முடைய வரலாறு பெரும்பாலும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷத்துல ஒண்ணு சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்துல வேட்டுவ வரியில இளங்கோவடிகள் என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னா பெயரை சொல்றார். அணங்கு அப்படிங்கிறதுல இருந்து அதனுடைய பெயர் என்னவா மாறி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொற்றவை. இப்போ கொற்றவைன்னு அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அணங்கு பயமுறுத்துகிற, அச்சமூட்டுகிற, நோயை கொடுக்கிற அந்த ஏதோ ஒன்றுக்கு இப்போ பெயரும் வச்சாச்சு. ஒரு குறிப்பிட்ட பெயர் வச்சு சமூகத்தில் வழிபாடும் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கொற்றவைன்னு பெயர் வச்சுட்டாங்க. அந்த கொற்றவை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா, மதியின் வெண்தோடு சூடும் சென்னி நுதல் கிழித்து விழித்த இமையா நாட்டத்து பவழ வாய்ச்சி தவழவாய் நகைச்சி நஞ்சுண்டு கருத்த கண்டி வெஞ்சினத்து அரவு நான் போட்டி நெடுமலை வளைத்தோள் துளையிற்று உரக கச்சுடை முளைச்சி வளையுடை கையில் சூலம் ஏந்தி கரியின் உரிவை போர்த்து அணங்காகிய அரியின் உரிவை மேகலையாட்டி சிலம்பும் கழலும் புலம்பும் சீரடி வலம்படு கொற்றத்து வாய்வாட் கொற்றவை இரண்டு வேறுருவில் திரண்ட தோள் அவுணன் தலைமிசை நின்ற தையல். இறுதியில பார்த்தா அது ஒரு பெண். அந்த கொற்றவை இருக்கு பாருங்க, அந்த மாறி மாறி வந்தது ஒரு அந்த கொற்றவை அப்படிங்கிறது யாரா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த உருவம் யாருடையதா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணினுடையதா இருக்கு. எனக்கு பயங்கர ஆச்சரியம். ஒரு பெண்ணை வழிபட ஆரம்பித்தார்களா அப்படிங்கிற ஆச்சரியத்திலிருந்து என்னால் வெளிவரவே முடியல. ஏன்னா ஒரு அணங்காக பார்த்தது, நோயாக பார்த்தது, அச்சமாக பார்த்தது ஒரு பெண்ணா மாறி நிக்குது. அது எப்படி பெண்ணா மாறி நிக்க முடியும்? யாருன்னே தெரியல. அந்த உருவம் எப்படி இருக்கும்னே தெரியாம நம்ம பேச்சுவார்த்தை நடத்திய ஏதோ ஒன்று எப்படி பெண்ணா மாறிச்சு? எனக்கு பயங்கர ஆச்சரியம். எல்லாத்துக்கும் மேல என்னால இந்த இளங்கோவடிகள் சொன்ன அந்த உருவம் இருக்கு பாருங்க, அதை வேற ஏத்துக்க முடியல. ஏன்னா என்ன சொல்றாரு பாருங்க, வெண்தோடு சூடிய சென்னி, அதாவது அந்த பிறை இருக்கு பாருங்க, வெள்ளை நிறத்துல இருக்கக்கூடிய அந்த பிறை தலையில சூடி இருக்கா. அடுத்தது அவளுடைய நெத்திக்கு வாங்க, நெத்தியில பாத்தீங்க அப்படின்னா அந்த நுதல் கிழித்து விழித்த இமையா நாட்டத்து அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அதாவது அந்த சிவபெருமானுக்கு இருக்கிற அந்த நெற்றிக்கண்ணை இவளுக்கும் சொல்றாங்க, அந்த நடுவுல இருக்கிற அந்த நெற்றிக்கண். அடுத்தது கீழே இறங்கி வாங்க, பவழ வாய்ச்சி, அந்த வாய் பவழம் மாதிரி ஜொலிக்குதாமா, தவழ வாய் நகைச்சி, அந்த சிரிப்பு இருக்கு பாருங்க அப்படியே ஜொலிக்குது, அவளுடைய பற்கள்லாம் அப்படி ஜொலிக்குது அப்படிங்கிறாரு. அப்படியே அந்த கழுத்துக்கு வந்தீங்கன்னா நஞ்சுண்டு கருத்த கண்டி அப்படிங்கிறாங்க. யாரு? நம்ம உமையால தான் சொல்லுவோம். இந்த உமையாளுக்கு எப்படி உருவம் கொடுத்திருக்காங்க பாருங்க, அவளுடைய கழுத்து எப்படி இருக்கான் அப்படின்னா அந்த விஷத்தை குடித்து அந்த கருத்து போன அந்த கழுத்து அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது அவளுடைய உடம்பை எந்த ஒரு துணியால அவ போர்த்தி இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த யானை இருக்கு பாருங்க, யானையினுடைய தோல் இருக்கு பாருங்க, கருத்த அந்த உடைய உடம்புல போர்த்தி இருக்கா. அவளுடைய இடுப்புல என்ன மாட்டி இருக்காளா அப்படின்னா அந்த சிங்கம் இருக்கு பாருங்க, அந்த சிங்கத்தினுடைய அந்த தோலை இடுப்பினுடைய மேகலையா அதை போட்டி இருக்கா. அவளுடைய மார்ல கட்டி இருக்கக்கூடிய அந்த கச்சை இருக்கு பாருங்க, அது அந்த பாம்பு, அந்த வாசுகி பாம்பு இருக்கு பாருங்க, அந்த பாம்பினுடைய அந்த தோல் இருக்கு பாருங்க, அந்த தோலை இருக்கிற அந்த பாம்பை தன்னுடைய முலையில கட்டி இருக்கிறா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கால்ல கழல் இருக்காமா, ஒரு கால்ல சிலம்பு இருக்காமா, வளையல் போட்டிருக்கிற அந்த கையில சூலத்தை ஏந்தி இருக்காங்க. கீழே அந்த கால் பகுதிக்கு அந்த வரும்போது அந்த கழலும் அந்த சிலம்பும் பூட்டி இருக்கக்கூடிய அந்த கால்கள் இருக்கு பாருங்க, அதுக்கு கீழே ஒரு தலை மேல ஒரு எருமை தலை மேல மிதிச்சுக்கிட்டு நிக்கிறா. அது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு அசுரனை கொன்னு அவனுடைய தலை எருமையினுடைய தலையா இருந்திருக்கு, உடல் வேற உருவம், இரண்டு உருவம் கொண்டவன் அந்த அரக்கன், அவனுடைய அந்த தலை மீது ஏறி நிக்கிற ஒரு பெண் அப்படின்னு சொல்லி வருது. நம்ம பயத்துல கையெடுத்து வணங்குறோம், எங்களை காப்பாற்ற யாரோ வரமாட்டாங்களா அப்படின்னு கையெடுத்து வணங்கிய நம்முடைய முன்னோர்கள் வணங்கிய அந்த தெய்வத்துக்கு அவங்க பெரிய தலையில வச்சிருப்பாங்க,
இல்லை இல்லையா? அந்த புராண கதைகள் அப்படியே நஞ்சுண்டு கருத்த கண்டி அப்படிங்கிறதெல்லாம் புராண கதை. அந்த புராண கதையெல்லாம் அவங்களுக்கு அப்போ தெரியவே தெரியாது. ஏன்னா ஆரம்ப காலகட்டம் இல்லையா? அப்போது அதுக்கு மேலே வந்து என்னென்னா, இடுப்பில் சிங்கத்தோடைய தோலை எடுத்து மேகலையாக பூட்டி இருக்காங்க, யானையினுடைய தோலை வந்து போர்த்தி இருக்காங்க, மாறில் அவளுக்கு துணி கட்டி இருக்காங்க, கையில் வந்து அவள் வளையல் போட்டிருக்கா. இதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியல. இல்லவே இல்லை. அது வேணா ஒரு பெண்ணா மாறி வந்தது அப்படிங்கிற ஒரு தகவலை வேணா இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் சொல்லி இருக்கலாம். ஆனால் என்னுடைய முன்னோர்கள் முதல்ல வணங்கின தெய்வம் இவ கிடையாது. இந்த உருவத்தை நான் கேட்கல. முதல்ல வணங்கினாங்கல்ல, ஆரம்பத்தில் கையெடுத்து கும்பிட்டாங்கல்ல, அந்த உருவம் எப்படி இருந்தது அதை சொல்லுங்க. இல்லையே, இதற்கு முன்னாடி வந்த சங்க இலக்கியத்தில் எங்கேயுமே சொல்லலையே. நம்ம அந்த உருவத்தை எப்படி போய் தேடுறது? தொல்காப்பியத்தில் கூட கொற்றவை நிலை தானே இருக்கு. ஒரு போருக்கு போகிற மன்னர்கள் வந்து எப்படி வணங்கிட்டு போவாங்க அப்படிங்கறது தானே தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறாரு. உருவத்தை சொல்லலையே. இவ்வளவு கொற்றவைங்கிற வார்த்தையை கூட சங்க இலக்கியங்கள்ல பயன்படுத்தலையே. அப்படின்னா சரி, உனக்கு அந்த உருவத்தை பார்க்கணும் அப்படின்னா 2007 ஆதிச்சநல்லூர்ல ஒரு அகழாய்வு நடத்தினாங்க இல்லையா? அந்த அகழாய்வுல அந்த சுட்ட பானையினுடைய ஒரு ஓடு கிடைச்சிருக்கு. அந்த ஓட்டுல கொற்றவையினுடைய உருவம் இருக்கு, அதை போய் பாருன்னாங்க. அந்த கொற்றவையினுடைய உருவத்தை பார்க்கறதுக்காக ஆசைப்பட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு தேடி நானும் அந்த பானை ஓடுகளை தேடினா அதில் ஒரு உருவம் இருக்குது. அது வந்து நம்முடைய ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது முந்து கொற்றவை அப்படின்னும் அதை வந்து சொல்லியிருக்காங்க. இது நம்முடைய முன்னோர்கள் வழிபட்ட தாய் தெய்வத்தில் ஒன்று முந்து கொற்றவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய உருவம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நெற்கதிர் இருக்குது பாருங்கள். நெற்கதிர் வந்து அவளுடைய வலது பக்கத்தில் இருக்குது, அவளுடைய இடது பக்கத்தில் கலைமான் இருக்குல்ல, கொம்புகள் நிறைந்த அந்த கலைமான் வந்து அவளுக்கு பக்கத்தில் இருக்குது. அவளுடைய உருவம் வந்து கொடுத்துருக்காங்க. 2 கைகளும் இப்படி விரிந்த நிலையில் இருக்குது. இதுதான் அங்கே இருக்குது. நான் சமாதானத்துக்கு வரல. இல்லை, நான் கேட்ட உருவம் இது இல்லை. நீங்கள் வேளாண் சமூகத்தில் நம்ம ஒருத்தங்களை வழிபட்டோமே அவளை சொல்கிறீங்க. ஏன்னா வேளாண் சமூகத்தில் வேளாண்மையை கண்டுபிடித்தது பெண் தான், விவசாயத்தை முதலில் கண்டறிந்தது பெண் தான். அப்போது அந்த விவசாயத்தை கண்டறிந்ததனுடைய பயனாக நம்ம அவளை தெய்வத்தை வணங்கணுமே, அதனுடைய அடையாளமாக நீங்கள் எனக்கு இந்த கொற்றவையை காட்டுறீங்க. நான் கேட்குறது இவ கிடையாது, இந்த உருவம் இல்லை, இதற்கும் முந்திய ஒரு உருவத்தை நான் கேட்குறேன். எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா சங்க இலக்கியத்தில் சொல்லவே இல்லைன்னு சொன்னாங்கல்ல, இருக்கு. சங்க இலக்கியத்தில் சொல்லியிருக்காங்க. நமக்கு சங்க இலக்கியத்தில் முதல்ல தொகுத்த ஒரு நூல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குறுந்தொகை தான். பூரிக்கோ அதை தொகுத்திருப்பார். குறுந்தொகையினுடைய ஒரு குறைபாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பாடல்கள் எல்லாமே கிடைச்சது. எவ்வளவு பாடல்கள் கிடைத்ததோ அந்த பாடல்கள் எல்லாத்தையும் குறுந்தொகை அப்படின்னு சொல்லிட்டு பூரிக்கோ தொகுத்து வச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த பாடல்களை எழுதின புலவர்களுடைய பெயர் வந்து பெரும்பாலும் அங்கே கிடைக்கல. ஆனாலும் நம்முடைய தாத்தா பாட்டியெல்லாம் என்ன செஞ்சு வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். பேர் கிடைக்கலன்னா என்ன, பேர் இல்லாமலே நாங்கள் கூப்பிட மாட்டோம், அந்த புலவனுக்கும் ஒரு பேர் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டப்பெயர் வைத்து சிறப்பு பெயர் வைத்து குறுந்தொகை புலவர்களை அழைத்தார்கள். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிரபலமான ஒரு பாட்டை சொல்லி நான் உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன். யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர், நீயும் நானும் எவ்வழி அரிதும் செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. ரொம்ப பிரபலமான ஒரு பாட்டு குறுந்தொகையில். நமக்கு சங்க இலக்கியம் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் இந்த பாட்டை டக்குன்னு எடுத்து சொல்லுவோம் இல்லையா? அந்த பாட்டில் செம்புல பெயல் நீர் போல அப்படின்னு ஒரு வரி வருது பாருங்க. அதாவது அந்த சேறு கலந்த அந்த தண்ணி இருக்கு பாருங்க, ஒரு நல்ல தண்ணியும் அந்த சேரும் கலந்துருச்சு அப்படின்னா அந்த சேறு கலந்த அந்த தண்ணி இருக்கு பாருங்க, அந்த தண்ணி மாதிரி நம்ம 2 உள்ளமும் கலந்துருச்சு அப்படின்னு சொல்றத செம்புல பெயல் நீரார் அப்படின்னு அந்த புலவருக்கு பெயர் வச்சிருப்பாங்க. அந்த வார்த்தை எடுத்து இந்த பாடலை பாடியவர் செம்புல பெயல் நீரார் அப்படின்னு இருக்கும். ஒரு முற்றத்தில் அணில் குதிச்சு துள்ளி விளையாடிச்சு அப்படின்னு ஒரு புலவர் பாடியிருப்பாரு. அந்த புலவருக்கு அந்த அணில் விளையாடினதை வச்சே பெயர் வச்சிருப்பாங்க, அணிலாடு முன்றிலார் அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம குறுந்தொகையில் 2 பாடல்கள் கொற்றனார் அப்படிங்கிற புலவர் பாடியிருக்கிறாரு. அப்போது கொற்றனாருக்கு எப்படி பேர் வந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கொற்றவையை பாடியதால் கொற்றனார். அவர் பாடின பாட்டு என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, தலைவனை வந்து தேடி தலைவி பயங்கர வருத்தத்தில் இருக்கா, விட்டுட்டு போயிட்டான், வேலைக்குன்னு போனவன் இன்னும் வரவே இல்லை, போனாண்டே வந்தாண்டேன்னு அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவனை நினச்சி வருத்தப்பட்டு பாடுவா தலைவி. விடர்முகை அடுக்கத்து விரல்களு சூலிக்கு கடனும் பூனாம் கைநூல் யாவாம் புல்லும் ஓராம் விருச்சியும் நில்லாம் உள்ளுரும் உள்ளாம் அன்றே தோழி உயிருக்கு உயிர் அன்னராகலின் தம்மின் அமைப்பு வரை அமையர் நம்வையின் மறந்தாண்டு அமைதல் வல்லியோர் மாட்டே. அதாவது என்ன சொல்றா, போனால என்னை விட்டுட்டு இந்த இமை
மூடுற அந்த நேரம் இருக்கு பாரு, அந்த நேர அளவு கூட என்னால் அவனை பிரிஞ்சிருக்க முடியல. எப்பவுமே என் மனசு அவனை நினச்சே துடிச்சிக்கிட்டே இருக்கு. ஆனால் அவனுக்கு என்னை பற்றி நினைப்பே இல்லை, அவன் மறந்து போயிட்டான். அப்படி மறந்தவனை நான் எதுக்கு நினைக்கணும்? இனிமேல் இவன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நிமித்தம் பார்ப்பேன் பாரு, அந்த விரல் கெழுச்சூலி விடர்முகை அடுக்கத்து, அதுதான் அவளுடைய உருவம். மலை இடுக்குகளில் தானே அந்த தெய்வம் இருக்குன்னு நம்முடைய முன்னோர்கள் போய் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ விடர்முகை அடுக்கம் அப்படிங்கிறது அந்த பள்ளத்தாக்குகளுக்கு இடுக்கலை, அந்த குகைகளுக்கு இடுக்கலை, அந்த பாறைகளுக்கு இடுக்கலை இருக்கக்கூடிய அந்த விரல் கெழு சூலி. விரல் கெழு சூலி அப்படிங்கிறது மிகவும் தைரியம் பொருந்திய சூலி. இந்த கன்னியாகுமரி பக்கம்லாம் வந்தீங்க அப்படின்னா கர்ப்பிணி பெண்ணை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சூலி அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் அழைப்பாங்க. விரல் கெழு சூலி அப்படிங்கிறது தான் அவளுடைய உருவம். கர்ப்பிணி பெண்ணினுடைய அந்த வயிறு இருக்கு பாருங்க, அந்த கருவுற்ற பெண்ணினுடைய அந்த வயிறை வைத்திருக்கக்கூடிய அந்த தைரியம் மிகுந்த வீரம் மிகுந்த அந்த பெண்ணுக்கு கடனும் பூனாம், நான் நேர்த்தி கடன் செய்ய மாட்டேன், அவளுக்கு பலி கொடுக்க மாட்டேன், அவளுக்கு நான் வந்து கை நூல் காப்பு கட்ட மாட்டேன். நான் இனிமேல் அவள் பேரை சொல்லி அவளை புல்லு, அதாவது அந்த பறவை நிமித்தம், நம்ம தலைவன் வருவானா 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவை நிமித்தம் பார்ப்பாங்க. அந்த பறவை நிமித்தமும் நான் இனிமேல் போய் பார்க்க மாட்டேன். கட்டு வச்சு இருப்பா பாரு குறி கேட்கறதுக்கு, அவகிட்ட போய் இனிமேல் நான் குறியும் கேட்க மாட்டேன், போ எனக்கு வேண்டாம், அவன் வரவே வேண்டாம், என்னை வந்து பார்க்கவே வேண்டான்னு அந்த சொன்ன இடத்துல அவ படையல் போடுறேன்னு சொன்னா பாருங்க, அதுதான் அந்த கொற்றவையினுடைய உருவம். கருவுற்ற வயிறை கொண்டு இருக்கக்கூடிய அந்த வீரம் நிரம்பிய பெண் தான் நம்ம கொற்றவை. முதல்ல அவளைத்தான் உருவகப்படுத்தினான், அவளுடைய உருவத்தை தான் எடுத்துட்டு வந்தான். ஏன் அவளுடைய உருவத்தை எடுத்துட்டு வரணும் அப்படின்னா, ஒரு சக ஆணை பார்த்தான், அவனுக்கு பெரிய பலம் பொருந்தியவனா தெரியல. அவன் வந்து ஒரு கம்பை வந்து வீசின வீச்சில் குத்தி அந்த சிங்கத்தை கொலை பண்ணலாம், அந்த புலியை சாகடிக்கலாம், மானையை வேட்டையாடலாம், முயலை வேட்டையாடலாம், பாம்பை கொல்லலாம். இருந்தாலும் அவன்கிட்ட ஒரு பெரிய ஆற்றலை பார்க்கல, அவனுடைய மனசு சமாதானத்துக்கு வரல. ஆனால் பெண்ணை பார்க்கும்போது நம்ம கூடயே தான் இருக்கா. திடீர்னு அவளுடைய வயிறு பெருசாகுது, திடீர்னு பார்த்தா நம்மையே பெத்து போடுறா. அங்கே ஒரு ஆணும் பிறக்கிறான், ஒரு பெண்ணும் பிறக்கிறா. அப்போது நம்ம தலைகீழே நின்று தண்ணி குடித்தாலும் நம்மளால் முடியாத ஏதோ ஒன்றை, ஏதோ ஒரு ஆற்றலை அந்த பெண் சாதித்து காட்டுகிறாள். அப்போது நம்மை விட பலம் பொருந்தியவள் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணாக இருக்கிறாள். ஆதலால் அந்த பெண்ணே நம்மளை பாதுகாப்பாள், அந்த பெண்ணே நம்மை பாதுகாப்பாள், அந்த பெண்ணே நமக்கு ஆதரவு கொடுப்பாள்னு அவளுடைய உருவத்தை எடுத்து அந்த கொற்றவையா வடிவமைச்சாங்க. இதுதான் கொற்றவையினுடைய வடிவம். நாம் முதலில் கையெடுத்து வணங்கிய நம்முடைய தெய்வம் ஒரு தாய் தெய்வம், ஒரு பெண், அதுவும் ஒரு கருவுற்ற ஒரு பெண். நன்றி, வணக்கம்.